الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கு போல் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் முத்தமத்துவ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல்லதீன யுபகிதுஹுமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளான மூவர் என்ற தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய பண்புகளில் ஒன்றாக சொல்கின்ற பொழுது அவன் அருளுக்குரியவன், அவன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனித சமூகத்தின் மீது தன்னுடைய அன்பையும் அருளையும் செலுத்தக்கூடியவன் என்று அவனை அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று நாம் சொல்கிறோம். அதே போல அல்லாஹுடைய கோபம் என்பதும் அல்லாஹுடைய அதாப் என்பதும் கடுமையானது என்பதையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இன்ன பத்ஷா ரப்பிக லஷதீத், நிச்சயமாக உமது இறைவனுடைய பிடி கடுமையானது என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப அல்லாஹ்விடத்துல இரண்டு விதமான பண்புகள் உண்டு. அல்லாஹ் தான் நாடியவர்கள் மீது இரக்கம் காட்டுவான், தான் நாடியவர்கள் மீது அன்பு செலுத்துவான், தான் நாடியவர்களை மன்னிப்பான். அதுவும் அல்லாஹ்வுடைய பண்பு தான். அதே நேரத்தில் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அக்கிரமக்காரர்களை அநியாயக்காரர்களை அடக்குவதற்கு அல்லாஹ் தன்னுடைய வேதனையை கொண்டு வேதனை செய்வன். அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது என்று அல்லாஹ் பல்வேறு வரலாறுகளை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காமிக்கிறான். முன் சென்ற சமூகத்துல வாழ்ந்திருக்கக்கூடிய அக்கிரமக்காரர்கள் அநியாயக்காரர்கள் எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டார்கள் என்கிற வரலாறையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அதுல ஒரு செய்தியாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, மூன்று சாரார் இருக்கிறார்கள். அந்த மூன்று சாராரோடு அல்லாஹ் மறுமை நாளில் பேச மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அவர்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான். வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு. அல்லாஹ் பேச மாட்டான், அல்லாஹ் அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களிடத்தில் பார்க்க கூட மாட்டான், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. யார் அவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது முதல் சாராராக சொன்னார்கள் ஷேഖுன் ஜானின், வயோதிக விபச்சாரி, வயோதிகத்தை அடைந்திருக்கக்கூடிய விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதர். இரண்டாவது நபரை சொல்லும் பொழுது வமலிகுன் கذاب, பொய் பேசக்கூடிய அரசன் என்று சொன்னார்கள். மூன்றாவது சாராரை சொல்கின்ற பொழுது வஆயிலுன் முஸ்தக்பிர், வறுமையாக இருக்கிறான், அதே நேரத்துல பெருமை அடிக்கக்கூடியவன், ஏழ்மையில் பெருமை அடிக்கக்கூடியவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று சாராரை குறிப்பிட்டு காண்பித்தார். அப்போ மறுமையினுடைய நிகழ்வுகளை நாம் ஹதீஸ்கள்ல குர்ஆன்ல நம்ம பார்க்கும்போது என்ன காமிக்கப்படுகிறது என்று சொன்னால், நாளை மறுமை நாளில் ஒவ்வொரு அடியார்களும் அல்லாஹ்விடத்தில் பேச முடியும். அல்லாஹ்விட்ட நம்ம எப்படி பேசுறது? நமக்கு பாச தெரியாத, மொழி தெரியாத, அப்ப நம்ம எப்படி அங்கே உரையாடுவது என்ற கவலை யாருக்கும் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹுமுல்லாஹ் யௌமல் கியாமா, உங்களிலே ஒவ்வொருவரும் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே பேசுவீர்கள். லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான்,
நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுகின்ற போது உங்களுக்கு அருகாமையில் எந்த மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார். அல்லாஹ்விடத்தில் நீங்க நேரடியாக பேசுவீர்கள். ஃபலா யரா இல்லா மா கத்தம. நீங்கள் அப்பொழுது உங்களுடைய வலப்புறத்திலே பார்த்தால் நீங்கள் எதை சேர்த்து வைத்தீர்கள், இந்த உலகத்தில் எதை சேர்த்தீங்களோ அதுதான் இருக்கும். வயந்துரு அஷாம மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம. அதே போல உங்களுடைய இடதுபுறத்திலே பார்த்தால் நீங்கள் எதையெல்லாம் இந்த உலகத்திலே சேர்த்து வைத்தீர்களோ அதை தான் நீங்கள் பார்ப்பீர்கள். ஃபலா யரா இல்லா மா கத்தம வயந்துரு பைன யதைஹி ஃபலா யரா இல்லா நார் தில்காஹ வஜ்ஹி. அதே நேரத்தில் உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நீங்கள் பார்ப்பது நரகத்தை பார்ப்பீர்கள். வலதுபுறத்துல நாம் செய்த காரியங்கள், இடதுபுறத்துல நாம் செய்திருக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு கண்ணெதிராக பார்க்கின்ற பொழுது நரகம் தான் அங்கே நிற்கும். இந்த நிலையில் வைத்து தான் அல்லாஹ் நம்மிடத்துல பேசுவான். இந்த சூழலில் நின்று கொண்டுதான் அல்லாஹ் நம்மிடத்துல உரையாடுவான். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபத்தகுன்னா வலௌ பிஷ்ஷிக்கி தமரா. நீங்கள் நரகத்தை ஒரு பெரித்தம்பளத்தினுடைய துண்டை கொடுத்தாவது, தர்மம் செய்தாவது நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபலம் ஃபைன்லம் தஜித் ஃபபி கலிமத்தின் தய்யிபா. அந்த பேரிச்சம்பழ கூட உங்களுக்கு வாங்குவதற்கு வசதி இல்லை என்று சொன்னால், அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நல்ல வார்த்தை மக்களிடத்திலே பேசுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நாளைக்கு மறுமை நாளில அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். அல்லாஹ் என்ன கேள்வி கேட்பான், நாம் அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்ங்கிறதெல்லாம் மறுமை நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வு. அப்போ அடியானிடத்திலே அல்லாஹ் பேசுவான் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த செய்திகள், அந்த வாக்கியங்கள் இந்த மூன்று சாராருக்கு கிடைப்பதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட இந்த மூன்று சாரார்களும் பாக்கியமற்றவர்கள், துர்பாக்கியமுடையவர்கள். இந்த பாக்கியம் கிடைக்காது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் புகாரில வரக்கூடிய இன்னொரு ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வை நேரடியாக பார்த்தார். இது சோழவாதிகளுக்கு, தக்வாவுடையவர்களுக்கு, இறையச்சமுடையவர்களுக்கு, நல்லடியார்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். உலகத்துல எத்தனையோ காட்சிகளை பார்த்திருப்போம், கண்டு ரசித்திருப்போம். ஆனால் இறைவனுடைய அந்த லிகா மறுமை நாளிலே கிடைப்பது என்பது ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க, காலு யா ரசூலல்லாஹ் ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய இறைவனை மறுமை நாளில் நாங்கள் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நஅம் ஹல் துதாரூன ஃபீ ரு'யத்தி ஷம்ஸி பில்-தஹீரா தௌஉன் லைஸ ஃபீஹா ஸஹாப். பகல் நேரத்தில் எந்த மேகமும் இல்லாமல் சூரியன் இருக்கிறது. அப்ப இந்த சூரியனுடைய ஒளியை உங்களுடைய கண்களால் பார்க்கின்றீர்களா இல்லையா? அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆம் அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அடுத்து கேக்குறாங்க, வஹல் துதாரூன ஃபீ ரு'யத்தில் கமரி லைலத்தல் பத்ரி தௌஉன் லைஸ ஃபீஹா ஸஹாப். பௌர்ணமி தினத்திலே இரவு நேரத்தில் முழு நிலவு தெரிகிறது, அங்கே எந்த விதமான மறைவும் இல்லை, மேகங்களும் இல்லை, தெளிவாக தெரிகிறது. அந்த நிலவை நீங்கள் பார்க்க முடியுமா என்று கேட்கும்போது சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆமா அப்படின்னு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை போலத்தான் நாளை மறுமை நாளில் இறைவனை, உங்களுடைய ரப்பை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் என்று சொன்னார். தரைக்கு பின்னால் மறைகிறது, மேகத்தோடு நிற்கிறது அப்படி அல்ல, இறைவனை நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு நீண்ட செய்தி புகாரிலே இடம்பெற்றிருக்கிறது. அப்போ மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே பேசுவது, இறைவனை பார்ப்பது என்பது நல்லடியார்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாக்கியங்கள் இந்த மூன்று சாராருக்கும் என்ன செய்யறது இல்லைங்க, கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதில் ரசூலுல்லாஹ் முதல்ல குறிப்பிட்டது ஷேகுன் ஜானி, வயோதிக விபச்சாரி என்று சொல்றாங்க. ஏன்னா விபச்சாரத்தை பொறுத்தவரையில இன்னைக்கு மலிந்து விட்டது, சர்வ சாதாரணம். இது எங்க அங்க எங்கெல்லாம் கிடையாது, எல்லா இடங்களிலும் மலிந்து விட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்னைக்கு சாலைகளிலே நின்று, ஓரங்களிலே நின்று எல்லோரையும் வாருங்கள் விபச்சாரம் செய்யுங்கள் என்று அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் நிறைய உருவாகிவிட்டது. சர்வசாதாரணம். விபச்சாரம் என்பது ஒரு காலகட்டத்திலே ஒளிந்து மறைந்து ஒரு சில இடங்களில் நடக்கக்கூடிய ஒரு செயல்கள் இன்னைக்கு சர்வசாதாரணமாக யாருமே அதை கண்டுகொள்றதில்லை. எப்படி ஒரு மது அருந்துவதையோ ஒரு புகைப்பிடிப்பது எது ஒரு சர்வசாதாரண ஒரு பாவமாக ஆகிவிட்டதோ, அதை போல விபச்சாரம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக அது ஒரு பெரிய குற்றமாக, அது ஒரு பெரிய தவறாக இன்னைக்கு தெரியாத அளவுக்கு சம்பவங்கள் நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்ல, அப்ப அல்லாஹ் நல்லடியார்களை பற்றி திருமறையில இந்த விபச்சாரம் சம்பந்தமா சொல்லிட்ட போது, وَمَنْ يَفْعَلْ ذَلِكَ يَلْقَ أَثَامًا يُضَاعَفْ لَهُ الْعَذَابُ يَوْمَ الْقِيَامَةِ وَيَخْلُدُ فِيهِ مُهَانًا என்று அல்லாஹ் சொல்றான். நல்லடியார்களை பற்றி சொல்லிட்ட போது وَلَا يَزْنُونَ, அவர் என்ன செய்ய மாட்டாங்க, விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான்.
அப்ப விபச்சாரத்திற்கான தள்ளக்கூடிய இன்னைக்கு காரணிகள் நிறைய இருக்கு. விபச்சாரத்திலே நம்மை தள்ளக்கூடிய காரணிகள் நிறைய இருக்கு. நம்மோடு சேர்ந்திருக்கக்கூடிய கூட அதோட கொண்டு தள்ளிடுவோம். நம்ம யாரோட பழகி கொண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட மோசமான நண்பனாக இருந்தால் அவன் கூட நிச்சயமா கூட தள்ளிவிடுவான். அப்ப நிறைய காரியங்கள்ல நம்ம இன்னைக்கு நிச்சயம் வீழ்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் விபச்சாரத்திற்கு. அதனால்தான் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் கல்லால அடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு. கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள். அப்படி அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்ற போது மூமின்கள்ல ஒரு கூட்டம் அதை பார்க்கட்டும், சாட்சியாக இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். ஏன் இந்த மாதிரியான கொடூர தண்டனை இன்னைக்கு என்ன செய்யக்கூடாதுங்க? யாரும் இதை ஏறிட்டு பார்க்க கூடாது, யாரும் இந்த தவறின் பக்கம் போகக்கூடாது என்பதற்குத்தான் அது கடினமாக சொல்றது. வாயிலவில் இன்னைக்கு என்ன செய்யலாம், சாதாரணமா சொல்லிடலாம். கல்லால அடிச்சு கொள்றது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு மோசமான செயல், ஒரு கொடூர செயல் என்று நாம சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 2 பேருக்கு நீங்க தண்டனை கொடுத்தீங்கன்னு சொன்னா செய்யறவா பயப்படுவோம். இன்னைக்கு பத்திரிகையை திறந்து பாருங்க. பத்திரிகைகளை திறந்தால் இன்னைக்கு சர்வசாதாரணமாக கொலைகளுங்க. எங்க நடக்கு, யார் செய்யறாங்கிற அளவுக்கு இல்லாமல் எல்லா பக்கத்திலும் கொலை. பத்திரிகையை திறந்தால் அன்றைக்கு கொலை சம்பவங்கள் செய்திகள் இல்லாமல் இல்லை. இன்னைக்கு காலையில ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு மீடியாக்கள்ல டிவிகள்ல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர் தன்னுடைய படிக்கக்கூடிய மாணவர்களை கண்டிக்கிறார். அவருடைய நடத்தையில ஒழுங்கீனத்துல கொஞ்சம் குறை இருக்குங்கிறதுக்காக அப்படி கண்டிக்கிறார். இன்னைக்கு காலைல கத்தியோட உள்ள போயிட்டான். பள்ளியிலே சென்று எந்த வாத்தியார் எந்த ஆசிரியர் அவர்களை கண்டித்தாரோ அவர்களை கத்தியோடு சென்று என்ன செய்யறாங்க, கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டுகிறார்கள். இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்ப கொலை என்பது இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. ஏன், என்ன காரணம்? பயம் இல்லை, யாருக்கும் பயம் இல்லை. கொலை செய்தா கொஞ்ச நாள் உள்ள இருக்க போறோம், வெளியே வர போறோம். எவனுக்காக நம்ம செய்தோமோ, யார் நம்மளை ஏவி விட்டார்களோ, எந்த சக்திக்காக நம்ம செய்தோமோ அவர்கள் கொஞ்ச நாள் நிச்சயமா காசை கொடுத்து அதிகாரத்தை விலைக்கு வாங்கி, நீதியை விலைக்கு வாங்கி நிச்சயமா வெளியெடுத்துருவாங்கிறத தெனாவட்டு இன்னைக்கு பல கொலையாளிக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் ரவுடிசங்கள் பெருகிவிட்டது. தினசரி அன்றாடம் இன்னைக்கு கொலைகள் இல்லாத செய்தி இல்லை. அப்ப அதனாலதான் அல்லாஹ் இந்த விபச்சாரம் சம்பந்தமாக சொல்கின்ற பொழுது அவர்களுக்கு நிக்க வச்சு கல்லால அடிங்க, அது தண்டனை என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியா. ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண், அவனுக்கு அந்த பழக்கம் இருக்குது, அதுலதான் மூழ்கி கிடக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு அமையக்கூடிய மனைவி யாராக இருப்பாள் என்று சொன்னால் அவளும் விபச்சாரியாக இருப்பாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அவள் முஷ்ரிகா அல்லது முஷ்ரிக்கான ஒரு பெண்ணாக இருப்பாள் என்று சொன்னார். இந்த விபச்சாரம் செய்யக்கூடிய ஒருவனுக்கு இந்த மாதிரியாக வேலைகளை ஒருத்தர் செய்து கொண்டிருக்கிறான், அதுதான் அவனுக்கு வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு அமையக்கூடிய மனைவியை பொறுத்தவரை ஒரு விபச்சாரியாக இருப்பார், அல்லது கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடிய முஷ்ரிக்காக இருப்பாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். வஸானியத்து லா யன்கிஹு இல்லா ஸானி அவ் முஷ்ரிகுன் வஹுர்ரிம ذلك على المؤمنين. அதே போல பெண்ணாக இருந்தால், ஆணாக இருந்தாலும் அப்படிதான், பெண்ணாக இருந்தாலும் அப்படித்தான். ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணாக இருக்கிறார் என்று சொன்னால் அவளுக்கும் நினைச்சுவாங்க கணவனாக அமையக்கூடிய பொருத்தமான ஆளியர் என்று சொன்னால் ஒரு விபச்சாரி அல்லது இணை வைக்கக்கூடியவன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா வஹுர்ரிம ذلك على المؤمنين. அப்ப இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, குர்ஆனுடைய வசனங்கள். மூமின்களுக்கு இது ஹலாலாக ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த விபச்சாரம்ங்கிறது இவ்வளவு மோசமானது என்பதையும் நாம் பார்ப்போம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது லா யஸ்னி ஸானி யஸ்னி வஹுவ முஃமினுன். ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் அவன் விபச்சாரம் செய்கின்ற பொழுது அவன் மூமினாக இருப்பதில்லை, ஈமான் அவனுடைய உள்ளத்திலிருந்து பறிக்கப்படுகிறது. அந்த செயலை அவன் செய்கிறான் என்று சொன்னால் ஈமான் இல்லாத நிலையில் அவன் செய்யறான், அந்த காரியத்தை செய்யறான். அல்லாஹ் காப்பாற்றணும். அந்த நிலையில் அவனுக்கு மரணம் வந்து விட்டான், மௌத் வந்துன்னு வச்சுக்கோமே, எப்படி ஆயிடுவான்? மூமினாக அவன் மரணிப்பதில்லை, ஈமான் உள்ள நிலையில் அவனுடைய மரணம் இருக்காது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டி காட்டுறாங்க. வலா யஸ்ரிகு ஸாரிகு ஹீன யஸ்ரிகு வஹுவ முஃமினுன். ஒரு பொருளை ஒருவன் திருடுகிறான் என்று சொன்னால் அந்த திருடுகின்ற பொழுதும் அவன் ஈமான் உள்ள நிலையில் இல்லை. திருடும் போது மௌத் வந்துட்டு, யாருடைய பொருளையாவது செய்யறோம், நோட்டை விட்டு திருடுறாங்க. திருட்டு இன்னைக்கு நிறைய ஆயிடுச்சு, கடைகள்ல திருட்டு, நிறுவனங்கள்ல திருட்டு, வீடுகள்ல திருட்டு நிறைய ஆயிடுச்சு. அப்ப திருடக்கூடிய நிலையில் ஒருவன் மூமினாக இருப்பதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. ஆக இப்படியே இந்த விபச்சாரத்திற்கு கடுமையான தண்டனை இஸ்லாம் சொல்கிறது. இந்த உலகத்தில் மாத்திரமல்ல மறு உலகத்திலும் கடுமையான தண்டனை.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மேராஜுக்கு போகும்போது பல காட்சிகளை கண்டேன். அதுல ஒரு காட்சி என்னன்னா, ஒரு பெரிய கொப்பரை போல இருக்கக்கூடிய அடுப்பு. அந்த அடுப்புக்குள்ள பாத்தீங்கன்னா பெரிய அந்த கொப்பரைக்குள்ள கடுமையான அழுகுரல் சத்தம் கேட்கிறது, மரண ஓலங்கள் அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது நான் பார்க்கிறேன், அதை கொஞ்சம் எட்டி பார்த்தேன், அதுக்குள்ள நிறைய ஆண்களும் பெண்களும் நிர்வாணிகளாக இருக்கிறாங்க, ஆடை இல்லாமல் உள்ளே கிடந்து கொண்டிருக்கிறார்கள். அங்க அந்த நெருப்பு அப்படியே அதிகமாக மூட்டப்படுகின்ற போது அவங்க எல்லாம் மேல போறாங்க. கீழே மூட்டப்படக்கூடிய நெருப்பு குறைந்தால் அவங்க அந்த சட்டிக்குள்ள கீழே போயிடுறாங்க அப்படிங்கிறத நான் நினைச்சு பார்த்தேன். அப்ப நான் மலக்குகள்கிட்ட கேட்டேன், மஹாவுலாயி, யார் இவர்கள், ஏன் இந்த நிலையில கிடக்குறாங்க, ஏன் இந்த வேதனை என்று கேட்கின்ற போது காலா இன்னஹும் சுனாது வஸ்ஸவானி, அந்த மலக்குகள் எனக்கு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவர்கள் தான் உலகத்திலே வாழுகின்ற போது ஆண்களாக பெண்களாக இருக்கக்கூடிய விபச்சாரிகள் என்று சொன்னார். அப்ப இங்க மட்டும் இல்ல, அற்ப சுகத்துக்காக வேண்டி இங்க என்ன செய்யறோம், ஆசையை தீர்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் இங்க அல்ல. இங்க மாட்டிக்கிட்டா கேவலம், அசிங்கம், குடும்பத்தார்ட்ட கேவலம் எல்லாம் இருக்குது. அப்ப மறுமை நாளில் கூட உங்களுக்கு கடுமையான தண்டனை அங்கே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, எனவே இந்த மாதிரியான செயலின் பக்கம் ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது, தலையை நீட்டி படக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, ஷேഖுன் ஜானி, வயோதிக விபச்சாரிங்கிறாங்க. அப்போ ஒரு வயோதிகத்தை அடைந்தான் என்று சொன்னால் அவன் சாமியாரா இல்லன்னா எல்லாத்தையும், இன்னைக்கு சாமியாரா எல்லாத்தையும் அனுபவிக்கிறான், நம்மளை விட நிறைய அனுபவிக்கிறான். சாமியார் தான் என்ன செய்யறான், இன்றைக்கு திருமணம் முடிப்பவர்களை விட அதிகமான சுகங்களை, பெண் சுகங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் சாமியார்கள் பார்க்கிறான், நிறைய சாமியார்களை பார்க்கிறான். அப்ப இவன் வயோதிகத்தை அடைகிறான் என்று சொன்னால் எல்லா காலகட்டத்தையும் என்ன செய்யறான், கடந்து வருகிறான். அவனுக்கு ஒரு திருமணம், அவனுக்கு ஒரு மனைவி, அந்த காலங்களிலே அதிகமான இன்பங்களிலே ஆசைகளிலே அவன் இருந்திருப்பான், எல்லா இல்லறங்களையும் அனுபவித்திருப்பான். அப்ப இதையெல்லாம் அனுபவித்து விட்டு வயசாயிட்டு அவங்க அடங்கி இருக்கணுமா இல்லையா, அந்த நேரத்தில் இந்த சேட்டையை ஒருவன் செய்கிறான் என்று சொன்னால் இவன் யார் அல்ல, அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவன் அல்ல என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே குறிப்பிடுகிறார். இது முதல் சார். அடுத்து யார் அப்படி சொன்னா, ஒமனிக்கும் கذاب, பொய் பேசக்கூடிய மன்னர், அரசர். அப்ப பொய் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய அப்படிதான் பதவிகளை ஏற்கும் போது நாங்கள் அப்படி இருப்போம், இப்படி இருப்போம், சட்டத்தை கட்டுப்படுவோம், கிழிச்சிருவோம், போயிருவோங்கிறான். அப்புறம் பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பிராடு தான் அங்க வரும். இன்னைக்கு நிறைய ஆட்சியாளர்களை பார்க்கலாம், நிறைய ஆட்சியாளர்களை அவனுக்கு தகுதி என்ன தெரியுமா, ஒரு காலகட்டம் இருந்தது, அவர்கள்ட்ட எளிமை இருக்க வேண்டும், அவர்கள்ட்ட கல்வி இருக்க வேண்டும், அவரிடத்துல ஆட்சி திறமை இருக்க வேண்டும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா, 1ஆம் நம்பர் போர்ஜரியா இருந்தா போதும், அவன் யாரும் செய்யலாம், ஆட்சி நடத்தலாம். 1ஆம் நம்பர் அக்கிரமக்காரனாகவும் பொய் சொல்பவனாகவும் போர்ஜரி செய்பவனாகவும் இருந்தால் அவன் செய்யலாம், ஆட்சி நடத்தலாம்ங்கிறத பல நாடுகள் நம்ம செய்யலாம், பார்த்து வருகிறோம். அப்போ பொய் என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அல்லாஹ் திருமறையில சொல்கின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், உண்மையாளர்களோடு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். யாரோடு இருக்க வேண்டும், உண்மை பேசக்கூடியவர்களோடு நீங்க சார்ந்திருங்கள், அதுதான் உங்களை பக்குவப்படுத்தும், அப்பொழுதுதான் நீங்களும் நேரான வழியிலே செல்லலாம்ங்கிறத அல்லாஹ் திருமறையில சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போதும், இய்யாக்கும் வல் கிذப, உங்களை நான் பொய் பேசுவதை விட்டு கடுமையாக நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஏனென்று சொன்னால் ஃபஇன்னல் கிذப யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் இருக்குத பாவத்தின் பக்கம் கொண்டு போகும். நல்லா பாருங்க, பொய் பேசுபவன் எதற்கு அஞ்ச மாட்டான், பாவம் செய்வதற்கு அஞ்ச மாட்டான். ஏன்னா அவனுக்கு பழக்கம், பொய் பேசி பேசி பழக்கம், எப்படியாவது மக்கள்கிட்ட நடிக்கணும். நீங்க நிறைய பேர் நடிச்சுட்டு தானே காலத்தை ஓட்டுறான். அப்ப எப்படியாவது நடிக்கணும். பொய் என்பது பாவத்தின் பக்கம் கொண்டு செல்லும், பாவம் என்பது யஹ்தி இலன்னார், உங்களை நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லுவிடும். அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் பொய் பேசுகிறான் என்று சொன்னால், பொய் பேசுவதிலேயே கழித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், ஹத்தா யுக்தபு இன்தல்லாஹி கذாபா, அல்லாஹ்விடத்தில் அவன் பொய்யன் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளான். அல்லாஹ்வுடைய ஏட்டில இவன் பொய்யன் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை படிச்சு பாருங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்ற போது, என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள், நீங்க நிறைய பேர் இப்படி கேட்கறதுக்கே, மீடியால கேட்கறதுக்கே பயப்படுவாங்க, இப்படி சொல்வதற்கே பயம். ஏன்னா எல்லா வண்டவாளம் வெளியே சொல்லிடுவான். என்னை பத்தி நீ என்ன நினைக்கிறான்னா வண்டவாளம் உள்ள வெளியே வந்துடும். அதனால வாய மூடிட்டே நிறைய பேர் இருக்கிறான், வேற வேணாம், இது வேணாம், இந்த பிரச்சனையே வேண்டாம், இந்த பலபரிச்சையே வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தைரியமாக அந்த மக்களிடத்துல கேட்டார். அந்த நேரத்துல எந்த காஃபிர்களாவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்காத எந்த மக்களாவது,
அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத எந்த மக்களாவது முஹம்மதே நீர் பொய்யர் என்று சொன்னார்களா? சொன்னதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன நல்ல வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்ஸாதிக் அல் அமீன். முஹம்மதே நீர் உண்மை பேசுபவர், உம்முடைய வாயிலிருந்து நாங்கள் பொய்யை கேட்டதில்லை. முஹம்மதே நீர் நம்பிக்கையாளர், உம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் நம்பிக்கை துரோகத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மை பேசுபவர்களாக இருந்தார். அப்ப பொய் என்பது நாம் இப்படி பேசுறோம், சாதாரண ஒரு வியாபாரத்துல பேசுறோம், சாதாரணமா நம்ம அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா இது பழக்கம் கடைசியில நம்ம எங்க கொண்டு விட்டுறோம்னா முனாஃபிக்குடைய லிஸ்ட்ல கொண்டு விட்டுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸ், முனாஃபிக்கினுடைய அடையாளம் 3. இதா ஹத்தஸ கதப, பேசினால் பொய் பேசுவான், வைதா வஅத ஹலஃப, வாக்கு கொடுத்தால் மீறி விடுவான், வைதா அத்மின கான, நம்பினால் துரோகம் செய்து விடுவான். இது முனாஃபிக்கினுடைய அடையாளம். அப்ப அதுல ஒண்ணு என்ன? பொய். அப்ப பொய்யை பொறுத்தவரையில பொய் பேசாமல் உண்மை பேசக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அதே நேரத்துல பொய்யே பேசாம இருக்க முடியுமா அப்படி பார்த்தா நான் என் மண்டாட்டிட்ட மாத்திக்குவேன். இன்னைக்கு எத்தனை விஷயங்களை மாட்டிக்குவேன், எத்தனை பொய் சொல்லிட்டு இருக்கிறேன், அன்றாட வீட்டுல இருந்து கிளம்பும் போது வீட்டுல இருக்கும் போது பொய் பேசுறேனே என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இது யதார்த்தமான ஒன்று. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொய் என்பது 3 விஷயங்களில் கிடையாது அப்படின்னாங்க. ஒண்ணு என்னன்னா போர் இருக்கு, அந்த போர்ல தந்திரங்களை தான் செய்ய வேண்டும், பொய் பேசுதான் ஆக வேண்டும். எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அவன் தப்பான செய்திகளை சொல்லணும், அவனுக்கு வந்து செய்யணும் வேற செய்திகளை சொல்லிட்டு அப்படியே செய்யணும், அவனை வீழ்த்திடணும். இது போர். அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒல் இஸ்லாஹ் பைனன் நாஸ், இருவருக்கு மத்தியிலே பிரச்சனை இருக்கிறது, சண்டைகள் சச்சரவுகள் இருக்கிறது என்று சொன்னால் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு சொன்னா பொய் பேசிக்கலாம். இது பொய் அல்ல, இது இஸ்லாம். ஒரு சீர்திருத்தத்திற்காக, ஒரு நன்மைக்காக நினைச்சுக்கிறோம், பொய் பேசுகிறோம். அடுத்து சொன்னார்கள், ஹதீஸு ரஜுலி இம்ராத்தஹு வல் மர்அத்து ஸௌஜஹா, ஒரு கணவன் மனைவி இடத்திலோ மனைவி கணவன் இடத்திலோ சொல்வது என்னது பொய்யாகாது. அதனால எல்லா பொய்யும் சொல்லலாம் இல்லை, கற்புக்கே வேட்டு வைக்கிற மாதிரி என்ன செய்யறான், வேற வேலைகளை செய்துக்கிட்டு போட்டாடிட்டு பொய் பேசுறான்னு அது தவறு. எந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல, இதை என்னுடைய மனைவி இடத்திலே சொன்னால் அவன் என்ன செய்வா, வில்லியாக ஆகிவிடுவாள். வீட்டுல என்னது இருக்கும், பூகமா வந்துடும் அப்படின்னா அப்ப என்ன செய்யலாம், அதை அணைக்கிறதுக்கு ஒரு பொய்யை சொல்லி புஸ்தகம் அணைச்சிடலாம். இது ரசூலுல்லாஹ் கற்று தந்த விஷயங்கள், யதார்த்தம். எல்லா வீடுகளிலும் நடக்கக்கூடிய ஒன்றுதான். நடக்குதா இல்லையா? தாய் வீட்டுக்கு செய்வதை மனைவியிடத்தில் சொல்லாத எத்தனையோ நபர்கள் உண்டு. தந்தை வழியிலே செய்வதை, உதவி செய்வதை தன் மனைவியிடத்தில் சொல்லாமல் இருக்கக்கூடிய சொன்னா அங்க பிரச்சனை உண்டு. அப்ப யார் யாருக்கு நம்ம என்ன செய்யறோம், யார் யாருக்கு என்ன உதவி செய்கிறோம், யார் யாருக்கு எப்படி நடந்து கொள்கிறோம்ங்கிறத பல கட்டங்கள்ல மனைவி இடத்துல சொல்றது இல்லை. ஏன்னா எல்லா மனைவியும் அதை ஏத்துக்கல. சாலிஹான மனைவியாக இருந்தால் என்ன செய்யறாங்க, ஏத்துக்கிறாங்க, ரைட்டு. நமக்கு செய்யற ஹக்குல என்ன செய்யல, கணவன் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை, நமக்கு தர்றதை கரெக்டா தர்ற, அம்மாவுக்கு கொடுக்கட்டும், அக்காவுக்கு கொடுக்கட்டும், சொந்த பந்தத்துக்கு கொடுக்கட்டும், அதை பத்தி எனக்கு பேச்சே இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள் மனைவிகள் மிக மிக குறைவு. இருக்கா இல்லையா? ஏன் கொடுத்தீங்க, எதுக்கு இவ்வளவு கொடுத்தீங்க, எத்தனை மனைவிகள் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப பொய் பேசிட்டு அவனுக்கு வழி இல்லை. அதெல்லாம் ஆஃப் பண்ணணும்னு சொன்னா நம்ம உலகத்துல கொஞ்சம் நிம்மதியா வாழணும்னா இந்த மாதிரியா சொல்லிதான் இல்லைன்னு வாழ முடியாது. அப்ப அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த 3 விஷயங்களில் உங்களுக்கு என்ன செய்திருக்காங்க, அனுமதித்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்க. இது 2வது சரா. 3வது நபர் யார் தெரியுமா? அதான் 3வது நபர் யார் அப்படின்னு சொன்னா ஆயிலுன் முஸ்தக்பிர், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை. அப்போ அல்லாஹ் அந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை சில பேருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்குறான், சில பேருக்கு குறைக்கிறான், கூட்டி கொடுக்குறான். இதெல்லாம் யார் கையில இருக்குங்க? அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. ரிஸ்க் என்பது நாம் தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கிறோம் பாருங்க, நம்ம உள்ள இருக்கும் போதே அல்லாஹ் மண்டையில எழுதி வச்சுட்டான். நம்ம தாயினுடைய வயிற்றுக்குள்ள இருக்கின்ற போதே நம்முடைய பொருளாதாரம் சம்பந்தமாக, நம்ம ரிஸ்க் சம்பந்தமாக அல்லாஹ் எழுதிட்டான். அப்ப இதுல நம்ம என்ன செய்யறது இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய சாதனை எதுவும் இல்லை. அப்போ இது பெருமை அப்படிங்கிறது இன்னைக்கு சர்வசாதாரணமாக பார்க்கும். பெருமையை பொறுத்தவரை எந்த அளவுக்கு இன்னைக்கு சமூகத்தில் வந்துட்டுன்னா, நான் எனக்காண்டி வாழ்றது இல்லை. நிறைய பேருடைய மனப்பான்மைகள் அப்படி வந்துவிட்டு எப்படி வந்துருச்சு, பிறருக்காக வாழும். அவன் அப்படி இருக்கானே, நானும் அப்படி வாழும். அவன் அவ்வளவு உயர்ந்து விட்டானே, நானும் உயர்வேன். அவ்வளவு செலவு பண்ணி நினைச்சது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணானே, நீ நடக்குதா இல்லையா? ஒரு ஏழையாக இருக்கக்கூடியவன் ஏழைத்தனத்தை வெளியே காட்ட தப்பில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. வீட்டை தொடராக 3 நாட்கள் அடிப்பறியவில்லை. அவர்கள் சாப்பிட சாதாரண உணவு, அவர்கள் படுத்திருக்கக்கூடிய படுக்கை சாதாரண படுக்கை, அந்த பேரிச்சம்பழத்தினுடைய அந்த ரேகைகள் எல்லாம் என்னது ரசூலுல்லாஹ்வுடைய உடல்லே தெரிஞ்சு. இப்படி எத்தனை எளிமையை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் பெருமை அடிச்சாங்களா, காட்டினாங்களா? உயர்ந்தவர்கள், விஐபிகள் அவங்க எல்லாம் வரும்போது கூட அல்லாஹ்வுடைய தூதர் அதுலதான் இருந்தாங்க.
உமர்ல தலா வந்து கேட்டாங்களா இல்லையா? எத்தனையோ பேர் வர்றாங்க, அப்ப கேட்கிறாங்க. அப்போ இது மாதிரியாக வந்து பெருமை என்பது ஒரு மனிதனுக்கு அழகல்ல. ஆனால் இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஏழைகள் இடத்துல என்ன மனப்பான்மை வந்து விட்டது என்று சொன்னால், நாம் சக்திக்கு மீறி என்ன செய்யணும், என்னுடைய மகளுடைய திருமணத்தை இப்படி நடத்தணும், எல்லாரும் நடத்தலாம், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எல்லாரும் கௌரவத்தோடு வாழ்றான், நானும் கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்று வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி பெரிய செலவுல இன்னைக்கு திருமணத்தை நடத்தக்கூடிய எத்தனை ஏழைகளை பார்க்கிறோம். எதற்கு உனக்கு இந்த பெருமை? அல்ல உனக்கு வசதியை தரல என்றா அந்த அந்த வாழ்க்கையோடு வாழணும், அந்த இதோட என்ன வாழணும். அதை மீறி நீ போகின்ற பொழுது உன்னிடத்துல என்ன வந்துருது அப்படின்னா பெருமை. பிறரை போல வாழ வேண்டும், பிறரை போல இந்த உலகத்துல வாழணுங்கும் போது உனக்கு பெருமை வந்துடும். அப்ப இந்த பெருமையை பற்றி அல்லாஹ் திருமறையில எவ்வளவு கண்டிக்கிறான். வயது குல்லாலில் மலாயிகத்து சுஜூலி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர. வானவர்களுக்கு நாம என்ன செய்தா சொன்னோம், நீங்கள் ஆதமுக்கு சஜதா செய்யுங்கள் என்று சொல்கின்ற போது எல்லாம் செய்தாங்க. இப்லீஸுடைய குணம் என்ன? பெருமை. இப்லீஸுடைய குணம் என்ன அப்படின்னா பெருமை. அப்ப பெருமைங்கிறது ஒரு மனிதனுடைய அழிவிற்கு காரணமாக ஆகிவிடுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல பல வரலாறு சொல்லி காமிக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், அவர்கள் என்ன செய்கிறார்கள், வைன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர் லஹும் ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம் வஸ்தக்ஷவ் சியாபஹும் வஸரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா என்று அல்லாஹ் சொல்றான். 950 வருஷம் மக்களை அழைத்தார். நான் அவர்களை கடுமையாக அழைக்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள், தங்களுடைய காதுகளிலே என்ன செய்தார்கள், விரலை வைத்துக் கொண்டார்கள், முகத்தை மூடிக்கொண்டார்கள். என்னுடைய பேச்சை கேட்காம முகத்தை மூடிக்கிட்டாங்க. அவர்கள் கடுமையாக பெருமை அளித்தார்கள் என்று அந்த அழிக்கப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அதே போல ஆதுடைய கூட்டம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம், ஃபிரௌனுடைய கூட்டம், இப்படி எல்லா கூட்டத்தையும் பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்ற பொழுது இவர்கள் பெருமை அடித்தார்கள், அதனால் இந்த உலகத்திலே அழிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா அப்ப அதனால பெருமை என்பது வந்துடக்கூடாது. அது வசதியினாலோ அல்லது ஏழ்மையினாலோ பிறரை போன்று வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுதெல்லாம் எந்த எண்ணம் வந்துடக்கூடாதுங்க. பெருமை அப்படின்னு ஒண்ணு வந்ததுன்னு சொன்னா இது நம்முடைய அழிவுக்கு இது காரணமாக ஆகிவிடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்லும்போது சொன்னாங்க, வலா துஸஃபிர் ஹத்தக லின்னாஸ், மகனே உன்னுடைய முகத்தை மக்களை விட்டு திருப்பி விடாதே, உன்னுடைய முகத்தை மக்களை விட்டு திருப்பி விடாதே. வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, நீ பூமியிலே நடக்கின்ற போது கூட பெருமையோடு நடக்காதே. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், ஆணவம் பிடித்து பெருமை அடிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான் மகனே. எனவே பெருமை உன்னிடத்தில் வந்துவிட வேண்டாம் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஆக அல்லாஹ்வுடைய அந்த லகா, அல்லாஹ்வுடைய சந்தித்தல், அல்லாஹ்வை பார்த்தல், பேசுதல்ங்கிறது ஒரு பாக்கியம். அந்த மாதிரி வாக்கியத்தை அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் யாரை எச்சரிக்கை செய்தார்களோ அந்த கூட்டத்தில் இருந்து விலகி இருக்கக்கூடிய அல்லாஹ் நம் அனைவரும் எல்லாம் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரரே, அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்ற பொழுது குலில்லாஹு மாலிகுல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறான். வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அப்போ நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் இருக்கிறானே அவனிடத்தில் தான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. அல்லாஹ் தான் நாடியவருக்கு ஆட்சியை கொடுக்கிறான், தான் நாடியவர்கள் இந்த ஆட்சியை கொடுக்குகிறான், தான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறான், தான் நாடியவர்களை இழிவுபடுத்துகிறான் என்று நபியை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், நாட்டை ஆளக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய சமூகத்துல ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது என்பதை சமீபத்துல வங்கதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த அம்மா நாட்டினுடைய பிரதமரை பொறுத்தவரையில பல்வேறு திட்டங்களை, மக்களுக்கு நல்ல திட்டங்களை செய்திருக்கிறார். அது நம்ம என்ன செய்யறோம், பத்திரிகையில செய்திகள்ல இருந்து வரக்கூடிய செய்திகளை பார்ப்போம். அதே நேரத்தில் மக்களுக்கு அவ்வளவு செய்தும் கூட மக்களுடைய கவனத்தை, மக்களுடைய சிந்தனையில கவனம் செலுத்தாத ஒரு சர்வாதிகார போக்கோடு நடக்கக்கூடிய ஒரு பெண்ணாக பார்ப்பார். கடைசியான முடிவு என்ன ஆகிவிட்டது,
அவ்வளவு நாட்டுக்கு செய்தும் கூட உடுத்த துணியோடு என்ன செய்தார்? ஹெலிகாப்டரில் ஓடினார். இதுதான் செய்தி. எவ்வளவு கேவலம்! உடுத்த துணியோடு யாரும் சொல்லுவோம்? ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துச்சுன்னா உடுத்த துணியோட என்ன செய்து அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா சண்டை பிரச்சனை. ஏதாவது ஒரு கம்பெனில இருந்து என்ன செய்யறோம், டெர்மினேட் பண்ணப்படுறோம் அப்படின்னா பொருள்களை விட்டு கையில என்ன கிடைச்சோ அதை எடுத்துட்டு என்ன செய்யறாரு, போயிட்டாரு. அப்போ ஒரு இவ்வளவு நாட்களாக ஆண்ட ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர்களுக்கு கடைசியாக பாத்தீங்கன்னா மக்களுடைய சிந்தனைக்கு செவிசாய்க்காமல் நம்மளை யார் கேட்பா? இத்தனை வருடங்கள் ஆண்டு இருக்கிறோம், இத்தனை வரை ஆட்சி செய்திருக்கிறோம் என்று சர்வாதிகார போக்கு வந்ததுனால என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா இருந்த இடத்தை விட்டு ஓடக்கூடிய ஒரு சூழல், அடுத்த நாட்டில் போய் தஞ்சம் அடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சர்வாதிகாரிகளுக்கும் ஒரு பெரிய பாடம். நீங்க எவ்வளவுதான் ஆட்சி அதிகாரம் அந்த உலகத்துக்கு நாட்டுக்கு நீங்கள் செய்தாலும் கூட மக்கள் என்ன சிந்தனை இருக்காங்க, மக்கள் எதை சொல்கிறார்கள் என்பதை செவிசாய்க்க வேண்டும். அதுக்கு காது கொடுக்கணும், அதுக்கு நேரத்தை கொடுக்கணும். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய சர்வாதிகார போக்கு ஒரு நாள் உங்களை கீழே இழுத்து வீழ்த்தும். அது மாற்றமே இல்லை. அப்ப அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கவும் செய்வான், அந்த ஆட்சியின் மூலமாக அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்தவும் செய்வான். நடக்குதா இல்லையா? நீங்க நம்ம நாட்டில் அப்படிதான் நடக்கும். நேற்றைய தினத்துல ஒரு பெரிய பிரச்சனை, சர்வாதிகார போக்குங்கிறது. இந்த சர்வாதிகாருக்கு இதான் பாடம், என்னைக்கு இழுத்து சாத்துவாங்களோ தெரியல. அப்ப இஸ்லாமியர்களுக்குள்ள இருக்கக்கூடிய வக்ஃபு போர்டு, வக்ஃபு என்பது நமக்கு தெரியும். இந்த வக்ஃபுங்கிறது பள்ளிவாசலுக்கு உரியது, இஸ்லாமிய சமூகத்துக்கு உரியது. அந்த இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய தனவந்தர்கள் அவர்கள் வக்ஃப் பண்ணியிருப்பாங்க. அதுல இருந்து இருக்கக்கூடிய வருமானத்தை எடுத்து இஸ்லாமிய சமூகத்துக்கு என்ன செய்வாங்க, செலவு செய்வாங்க. அது அன்றிலிருந்து என்ன செய்திருக்காங்கன்னா அந்த வக்ஃப் என்பது இஸ்லாமிய சமூகத்துக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம். அவங்க தான் அதுல என்ன செய்வாங்க, கையாண்டுக்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. இன்னைக்கு அந்த வக்ஃபுல இன்னைக்கு மத்திய அரசு கை வைத்து சில அதிகாரங்களை குறைக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்திருக்கேன், நேற்று ஒரு மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய கொடுமைகள் எல்லாம் நடந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன நடக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது இவ்வளவு நாளுக்காக அந்த மாதிரியான சட்டங்கள் இல்லை. வக்ஃபு சொத்துகள் இந்த மாதிரியாக ஒப்படைக்கப்படுகின்ற போது கலெக்டருடைய, மாவட்ட கலெக்டருடைய அதிகாரம் இருக்க வேண்டும், மாவட்ட கலெக்டருடைய அதிகாரம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தமும் அந்த நிர்வாகத்துல, வக்ஃபுடைய நிர்வாகத்துல பெண்களுக்கும் இதற்கு அதிகாரம் இருக்கு, அவர்களையும் என்ன செய்யுங்க, பணிக்கு அமர்த்தப்பட வேண்டும் என்று இரண்டாவது ஷரத்து. மூணாவது ஷரத்து என்ன அப்படின்னு சொன்னா, வக்ஃபு நிர்வாகத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களையும் அதிலே என்ன செய்யுங்க, பணி நியமிக்க வேண்டும் அப்படிங்கிற மூணாவது ஷரத்து. இங்க என்ன வேலைங்க, வக்ஃபு என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, அவர்கள் சுயமாக என்ன செய்யறாங்க, அரசினுடைய தலையீடு இருந்தாலும் குறையாக்காத என்ன செய்யறாங்க. அப்ப இதுல போய் அப்ப இன்னைக்கு ஒரு இந்து அரங்காவலராக இருக்கக்கூடிய ஒரு கோயில்கள்ல ஒரு முஸ்லீமை நியமிக்க முடியுமா? நியமிக்க முடியாது. அப்ப முழுக்க முழுக்க அவர்கள் தான் அதை அதிகாரம் செலுத்துகிறார்கள். அந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் செய்யறாங்க, அது நிர்வாகத்துக்குள்ள பணியாளராக நிர்வாகிகளாக எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, இந்த கொடூரனுக்கு என்ன வந்துட்டுன்னா, இவன் ஏன் இதை செய்யணும், இன்னைக்கு ரயில்வேக்கு அப்புறம் பாதுகாப்பு துறைக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு சொத்து இருக்கக்கூடிய ஒரே இது என்னன்னா வக்ஃப் தான். அவ்வளவுக்கு என்ன செய்யறாங்க, வக்ஃப் சொத்தை இருக்கு, எவனாம இன்னைக்கு அதை தின்னுட்டு இருக்கு, அது வேற பிரச்சனை. எவன் கையிலேயோ அதை மாட்டிக்கிட்டு என்ன செய்யறாங்க, தீங்கிறாங்க. நீங்க எடுக்க போனீங்கன்னா உங்களை குத்தி கொண்டு போடுவான். அப்படித்தான் இருக்கு நாட்டுல. ஆண்டு தின்னுட்டு இருக்கிறான். ஆண்டாண்டு காலத்துக்கு பல ஏக்கர் நிலங்களை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், அவனுடைய குடும்பம் அனுபவிக்கிறது, அதுல லாபம் கிடைக்குது. அதை போய் எங்க பள்ளிவாசலுக்கு சொந்தம், எங்க ஊருக்கு சொந்தம், தர்காவுக்கு சொந்தம், அதுக்கு சொந்தம் போனீங்கன்னா நைட்டோட கதை முடிச்சிருவான். அன்னைக்கு அதான் நடை சம்பவங்கள் அதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு தூர்வாரி போச்சு, தூர்வார வேண்டிய ஒரு சூழல் தான் நீங்க வக்ஃப் சொத்துக்கள் இருக்கு. அப்ப அந்த சொத்துக்களை ஏன் இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு இருக்குது, அதை என்ன செய்வோம், நம்ம ஆளுங்களை உள்ள பூத்தி அதையும் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு தின்றுவோம் மொத்தமா அப்படிங்கிற ஒரு கொடூர எண்ணத்திற்கு இந்த சர்வாதிகாரி வந்துட்டான். அதுல ஒரு நாலாவது சரத்து என்ன தெரியுமா, ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒருவர் இஸ்லாத்துக்கு வர்றாருன்னா அவர் 5 வருடங்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகுதான் என்னுடைய 50 லட்ச ரூபாய் சொத்து, என்னுடைய 10 லட்ச ரூபாய் சொத்து நான் வக்ஃபாக செய்கிறேன் என்று 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்லணும். எப்படி கொண்டு வரான், இஸ்லாத்துக்கு வந்தாலும் நாங்க என்ன செய்வோம், 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் உங்களை முஸ்லீம் நான் சேர்த்துக்கேன். கொடுமைக்காரன், இவ்வளவு பெரிய கொடுமையை கொண்டு வராம. நேற்றைய தினத்திலே நாடாளுமன்றத்திலே பயங்கரமான எழுதிருக்க பிரச்சனை. அவன் அன்புக்குரிய சகோதரே, என்றைக்கு ஒருவர் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டாலும் முடிஞ்சு போச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை மனதாக ஒருவன் ஏற்றுவிட்டு வருகிறான் என்று சொன்னால் அன்றைய தினத்திலிருந்து அவன் முஸ்லீம் தான்.
அண்டை நொடி பொழுதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் அவன் முஸ்லீமாக கணிக்கப்படுகிறான். அவன் என்ன செய்யலாம்? இஸ்லாத்திற்குள்ள முஸ்லீம் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்யலாம். ஆனா அந்த கொடூரம் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அந்த கொடூர கூட்டங்கள், சங்கி கூட்டங்கள் 5 வருஷம் கழிச்சுதான் என்ன செய்யணும், உன்னை முஸ்லீமா ஏத்துக்குவோம், அதுக்கு அப்புறம் தான் உன் சொத்து எங்க போகணும், இஸ்லாமியருடைய வக்ஃபுக்கு போகணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறான் என்று சொன்னா, அன்புக்குரிய சகோதரர் யோசிங்க. அப்ப எல்லாத்துலயும் என்ன செய்யறான்? கை வைக்கிறான். கொஞ்சம் என்ஆர்சின்னா கொஞ்சம் அந்த சட்டத்தை கொண்டு வந்தா, இந்த மாதிரியாக ஒரு சட்டத்தையாக கொண்டு வந்து இன்னைக்கு என்ன பார்த்தா என்ன இதுதான் வேற, அவனுக்கு என்ன கொள்ள அடிக்கிறதுக்கு அந்த வழி இருக்கு. நாட்டில் எவன்கிட்ட இருக்குது கொள்ள அடிச்சு தன்னுடைய கம்பெனிக்கு கொடுக்கணும், கார்பரேட்டுக்கு கொடுக்கணும், நம்முடைய தன்னுடைய இயக்கங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பார்க்கப்பட்ட ஒன்றுதான் அவங்களுடைய கண்ணை உறுத்தி இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு பெரிய சொத்து இருக்கிறது, வக்ஃபு சொத்து. எனவே இந்த வக்ஃபு சொத்தை நம்ம உள்ள பூந்து நினைச்சிருங்க கையாடல் பண்ணணும்னு ஒரு பெரிய சட்ட திருத்தங்கிற பேர்ல அதை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், இதுவும் ஒரு சர்வாதிகாரத்தினுடைய ஒரு அடையாளமாகத்தான் இதை நம்ம பார்க்கிறோம். விரைவில் இவர்களுக்கு அழிவு இருக்கிறதுங்கிறத மாற்றுக்கருத்து அன்புக்குரிய சகோதரர்களே. இந்த மாதிரியான சட்டங்களுக்கு எதிராக போராடக்கூடிய, தங்களுடைய கண்டனங்களை தெரிவிக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம் அனைவரும் ஆக்கியல்வானாக. வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.